வெல்கம் டு Durga Durairajan. நான் உங்களுடைய துர்கா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சுவையான இன்ஸ்டன்ட் கொண்டக்கடலை சாட் மசாலா எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இதோட நம்ம சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானோடனே இதில் நம்ம ஒரு ஃபைனாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம இதோட சேர்த்துடலாம். அப்புறமா இதில் நம்ம 3 பச்சை மிளகாவை இதோட சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாங்க. அப்புறம் நல்லா வதக்கி விட்ட உடனே நம்ம 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நம்ம இதோட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா திரும்பவும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாங்க. அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம ஒரு பொன்னிறமாக இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சோன்ட்டு கருவேப்பிள்ளையை இதோட நம்ம சேர்த்துட்டு திரும்பவும் இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறமா இதில் நம்ம கொஞ்சம் உப்பு, வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இதோட சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா திரும்பவும் இந்த உப்பை நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாங்க. அந்த பச்சை நாத்தம் அதெல்லாம் போகிற அளவுக்கு இப்போ வதக்கியாச்சு. ஸோ இப்போ நம்ம இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இதோட சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா இதில் நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் சாட் மசாலா இதோட சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா இதை நம்ம திரும்பவும் நல்லா வதக்கி விட்ருவோங்க. அப்புறமா இதில் நம்ம வேக வச்சுருக்க கொண்டக்கடலையை நம்ம இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா என்னங்க இதை நல்லா வதக்கி விட்ற வேண்டியதாங்க, அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி. ஸோ இதை எப்படி வேக வைக்கிறது அப்படின்னு கேட்டாக்கா நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் நாங்கள் க்ரீன் பீஸ் கிரேவி அப்படின்றத செஞ்சுருக்கோம். அதில் நாங்கள் எப்படி வேக வைக்கிறது, க்ரீன் பீஸை வேக வைக்கிறது அப்படின்றதில் அதிலே காமிச்சிருப்போம். ஸோ அதோட லிங்க்கை நான் கடைசியில் என் ஸ்க்ரீனில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் அப்புறமா ஐ பட்டன்லேயும் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் தந்துடுறேன். ஸோ நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி எப்படி குக் பண்ணுறது, அதாவது பாயில் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலையை நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சோன்ட்டு எலுமிச்சப்பழ ஜூஸை இதோட புழிஞ்சு விட்டோன்னா நம்மளுடைய சுவையான இன்ஸ்டன்ட் கொண்டக்கடலை சாட் மசாலா ரெடி ஆகிடும். டன்டனக்கா ஹாய் நம்மளோட சுவையான இன்ஸ்டன்ட் கொண்டக்கடலை மசாலா ரெடியா இருக்கு. இப்ப நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? வாங்க. Cheers. செம்ம சுவையா இருக்குங்க. கண்டிப்பா நீங்களும் இதை உங்க வீட்டை ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம எப்பவுமே ஏன் வெறுமனே இதுவே பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி வித்தியாசமா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுல இது ஒரு மெத்தடுங்க. அதுக்கு நாங்களே வச்ச பேரு என்னன்னா இன்ஸ்டன்ட் கொண்டக்கடலை சாட் மசாலா. அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸோ எப்போவுமே கடைசியில் நம்ம சேனலில் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோட நான் உங்களை சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா தேசிய கீதத்தின் ராகம் அதுதாங்க பார்க்க போகிறோம். தேசிய கீதம் 52 வினாடிகளுக்குள் பாடப்பட வேண்டும் என ஒரு விதி உள்ளது. அதனை போல தேசிய கீதம் சங்கராபரணம் ராகத்தில் பாடப்பட வேண்டும். சங்கராபரணம் என்பது தமிழிசையில் பழம் பஞ்சுரம் என அழைக்கப்படுகிறது. இந்துஸ்தானியில் இதற்கு இணையான ராகம் பிளாவல். மேற்கத்திய சங்கீதத்தில் இது மேஜர் ஸ்கேலாக உள்ளது. அந்த வகையில் அனைத்து சங்கீத இசை வடிவங்களிலும் சங்கராபரணம் உள்ளது. சங்கரன் என்ற சிவபெருமான் அணியும் ஆபரணம் நாகம் ஆகும். நாகத்தின் சீற்றத்தை போல இந்த ராகமும் இருப்பதால் இதற்கு சங்கராபரணம் என காரண பெயர் வந்தது.
சங்கராபரணம் மாலை நேரத்தில் பாடப்படும் ராகமாகும். இது ஆண் ராகம். தீர சங்கராபரணம் என்னும் ராகத்தில் இருந்து இது உருவானது. இசைக்கலைஞர்கள் கச்சேரியில் சங்கராபரணம் பாட ஆர்வமாயிருப்பர். சங்கீதமும் மூர்த்திகள் இந்த ராகத்தில் நிறைய கீர்த்தனைகளை இயக்கியுள்ளனர். இது மூலமா நீங்க தேசிய கீதத்துடைய ராகம், அப்புறமா அந்த சங்கராபரணம் உடைய அப்படின்ற ஒரு பேர் வந்ததுக்கான காரணம் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அது உங்களுக்கு புதுசாகவும் இருக்கும், இல்லாட்டி ஆல்ரெடி தெரிஞ்சதாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிதான் இந்த மாதிரி சொன்னேன். ஸோ இதை நான் உங்ககிட்ட சொன்னதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய். கடைசியில் இப்போ வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. அங்கே நம்ம சேனல் லோகோ இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறமா அந்த க்ரீன் பீஸ் கிரேவி வீடியோ இங்கிலீஷில் அப்புறமா தமிழில் ரெண்டுமே அங்கே இருக்குது, ரெஃபர் பண்ணிக்கோங்க. பாய்.